வணக்கம், இது உங்கள் கட்டளை எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு, அதாவது கிரேட் 1லேருந்து நம்ம கேபிட்டலைசேஷன் சொல்லித்தர ஆரம்பிக்கலாம். கேபிட்டலைசேஷன் அப்படின்றது இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். அண்ட் ஒரு பேசேஜ் எழுதுகிறோம், இல்லை ஒரு ஸ்டோரி எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியில் இப்போ நேம்ஸ் வந்தது, இல்லை டேஸ் ஆஃப் த வீக், மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி, இல்லை இம்பார்ட்டண்ட்டான டேஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா மிடில் வந்தாலும் அதுக்கு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லித்தருவோம். யூஸ்வலாக இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் அந்த இது சொல்லித்தரும்போது குழந்தைங்க சில விஷயங்கள் மறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எப்படி சொல்லித்தரலாம், அதுக்கு ஒரு நிமோனிக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுதான் சிப்ஸ். சிப்ஸ் அப்படின்ற வேர்ட் அவங்களுக்கு சொல்லித்தரணும். CHIPS. இந்த வேர்ட் வச்சு எப்படி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லித்தருவோம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 5 வயசு குழந்தைங்களுக்கு சிப்ஸ் அப்படின்ற ஸ்பெல்லிங் கண்டிப்பாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். CHIPS. இப்போது இதில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தோட மேப் பண்ணி நம்ம சொல்லித்தர போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் C. C is for calendar words. அதாவது டேஸ் ஆஃப் த வீக் அண்ட் மந்த்ஸ் ஆஃப் த இயர். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, அதே மாதிரி ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். அடுத்த லெட்டர் H. H இஸ் ஃபார் ஹாலிடேஸ். இப்போ குழந்தைங்களுக்கு ஹாலிடேஸ் என்னென்ன அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, தீபாவளி, கிறிஸ்மஸ், இந்த மாதிரி டேஸ் எல்லாத்துக்குமே கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்லித்தரலாம். அடுத்தது ஐ என்ற லெட்டர் தனியாக எங்கே வந்தாலுமே கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம சொல்லித்தரணும். அடுத்த லெட்டர் P. P இஸ் ஃபார் பர்சன், பிளேசஸ் அண்ட் பெட்ஸ். பர்சன்ஸோட நேம்ஸ் இல்லைனா பிளேசஸோட நேம்ஸ் எந்த பேசேஜில் ஆர் ஸ்டோரிஸில் மிடில் வந்தாலுமே அதுக்கும் நம்ம கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நம்ம சொல்லித்தரலாம். லாஸ்ட் லெட்டர் எஸ். எஸ் இஸ் ஃபார் சென்டென்ஸ். சென்டென்ஸோட பிகினிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும் அப்படின்றது நம்ம இதை மேப் பண்ணி நம்ம சொல்லித்தரலாம். இந்த சிப்ஸ்ன்ற வேர்ட் நீங்கள் சொல்லி ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லி தந்துடணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஹேண்டியாக ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி நீங்கள் எடுத்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் அவங்க கையில் இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு சென்டென்சஸ் எழுதுகிறாங்க, இல்லை ஒரு பேசேஜ் ஆர் ஸ்டோரி அவங்களே ஓனாக எழுதுகிறாங்க அப்படின்னும் போது எழுதி முடித்தோன்னா அவங்க இந்த 5 லெட்டருக்கான அந்த மேப்பிங்ஸ் வச்சு அவங்க செக் பண்ணலாம் அவங்களோட ஒர்க்கை. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் C. கேலண்டர் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் கேபிட்டல் லெட்டர்ஸ் போட்டிருக்கேனா, அண்ட் ஹாலிடேஸ் ஏதாவது வருதா அந்த வேர்ட்ஸ் அதுக்கு நான் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கேனா. ஸோ அப்படி ஒவ்வொரு லெட்டராக அவங்க எழுதின பேசேஜ் ஆர் ஸ்டோரியோட அவங்களே செல்ஃப் செக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு இது அவங்களுக்கு ஹேண்டியாக இருந்தது அப்படின்னா அவங்க எழுதுறத அவங்களே செல்ஃப் கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரிப்பிட்டேட்டிவாக அவங்க பண்ணும்போது அந்த வேர்ட் ஈஸியாக அவங்க ஞாபகம் வச்சுக்கலாம். கொஞ்ச நாள் கழித்து அது ஹேண்டியாக அவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் சிப்ஸ் அப்படின்ற வேர்ட் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஒவ்வொரு வாட்டி எழுதும் போதும் அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த போஸ்டர் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.